ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஆஃப் விஷுவலைசேஷன் அப்படிங்கிற டாபிக் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ பவர் ஆஃப் விஷுவலைசேஷன்னா என்ன, அது எந்த அளவுக்கு நம்ம பார்க்கக்கூடிய காட்சிகள், அதாவது நம்ம எவ்ரிடே நம்ம என்னென்ன காட்சிகள் பார்க்குறோம் அதெல்லாம் எவ்வளோ இதுவாக நம்மளோட லைஃப்பை இம்பேக்ட் பண்ணுது, நம்மளை எப்படி விஷுவலைஸ் பண்ணணும், நம்மளுடைய கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு எப்படி நம்ம கற்பனை பண்ணிக்கணும், இது எல்லாத்தையும் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் வீடியோவை வந்து கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்க. அண்ட் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். விஷுவலைசேஷன் அப்படின்னா என்னன்னா கற்பனை பண்றது. அதாவது நம்மளுடைய கோல் ஒன்று இருக்கும். இப்போ சில பேருக்கு வந்து வீடு கட்டணும் அப்படிங்கிற ஒரு கனவு இருக்கும். ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிற ஒரு கனவு இருக்கும் பொழுது நீங்க எப்படி அதை விஷுவலைஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்ணு மூடி நீங்க அந்த வீடை வந்து உங்க வீட்டுல நீங்க வாழ்ற மாதிரி, உங்களுடைய புது வீட்டுல நீங்க வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி நீங்க அதை கற்பனை பண்ணி பார்க்கணும். உங்களை அதை அந்த இடத்துல வச்சு நீங்க கற்பனை பண்ணி பார்க்கணும். அதுதான் வந்து விஷுவலைசேஷன் அப்படின்னு சொல்றது. அதாவது உங்களுடைய கோல் வந்து ஒரு தூரத்துல இருக்கு, எவ்வளவு தூரத்துல வேணா இருக்கலாம், ஓகேங்களா? ஏன்னா தூரங்கிறது நம்மளுக்கு தான், அது தூரம் பிரபஞ்சத்துக்கு கிடையாது. பிரபஞ்சம் நீங்க கேட்கறத உடனே கூட கொடுத்துரும், சரிங்களா? அதுக்கான வாய்ப்புகளை அது உருவாக்க ஆரம்பிக்கும். ஓகே, ஆனா நம்மளோட எண்ணங்கள்ல அந்த விதைய வந்து நம்ம விதைக்க போறோம். அதுதான் அது ஜெர்மினேட் ஆகி ஒரு செடியா வளர்றது எல்லாமே பிரபஞ்சத்தோட வேலை. நம்மளோட வேலை என்ன பாத்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த விதை போடுறது, அவ்வளவுதான். சோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவையானத உங்களுடைய இருந்த இடத்துல இருந்து ஜஸ்ட் நீங்க டெய்லி ஒரு 2 to 3 minutes ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி நல்ல ஒரு காம் அண்ட் ரிலாக்ஸ்டான இடத்துல உட்காந்து உங்களுக்கு என்ன தேவையோ, அது வீடா இருக்கலாம், இல்ல நல்ல மார்க்ஸா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து, இல்ல உங்களுக்கு குழந்தை இல்லாம இருக்கலாம், குழந்தை பெத்துக்கணும் அப்படின்னா நீங்க ஒரு தாயா ஃபீல் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்க உட்கார்ந்து, யாருமே இருக்கக்கூடாது உங்களை சுத்தி, ஓகேங்களா? எந்த சத்தங்கள் அதிகமா இருக்கக்கூடாது. ஒரு அமைதியான இடத்துல உட்கார்ந்து உங்களை நீங்க அந்த இடத்துல இருக்கிற மாதிரி, அந்த ஒரு பர்டிகுலர் விஷயம் உங்க லைஃப்ல நடந்தா நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்க, எப்படி அதை சந்தோஷமா எடுத்துப்பீங்க. ஸோ அதை வந்து ஒரு சேர்ல உட்காந்துட்டு அழகா உங்களுடைய கண்களை நல்லா மூடி அதை கற்பனை பண்ணுங்க. கற்பனை பண்ணி உள்வாங்குங்க. நீங்க உள்வாங்கும் பொழுது உங்களுடைய உடல்ல இருக்கக்கூடிய ஒரு அணுக்களுமே, ஓகேங்களா, ஒரு அணுக்களும் அதை வந்து உணர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி உணர ஆரம்பிக்கும் பொழுது, அதாவது இல்லாத ஒண்ணை நீங்க இங்க உட்காந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க, சரிங்களா? இல்லாத ஒண்ணை நீங்க கிரியேட் பண்ணும்போது அந்த சிக்னல் என்ன ஆகும், பிரபஞ்சத்துக்கு போகும். பிரபஞ்சம் என்ன பண்ணும்னா, இங்க ஒரு விஷயம் வந்து மிஸ் ஆகுது, நான் இன்னும் இதை வந்து ரியாலிட்டியா உருவாக்கலன்னு சொல்லி அது உருவாக்க தேவையான எல்லா வகையான விஷயங்களையும் பண்ணிட்டு இருக்கோம். இதுல நீங்க முக்கியமா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க உங்களுடைய லைஃப்ல வந்து நீங்க எப்படி வேணா இருக்கலாம். உங்களுக்கு சப்போஸ் ஒரு பேபி இல்ல, டாக்டர் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலா ஏதோ விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க, மெடிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ் ஏதாவது சொல்லியிருக்காங்க. அது எல்லாமே நீங்க ஓரங்கட்டுங்க. உங்களுடைய உடலை நீங்க நம்பணும். நீங்க அதை எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணலாம்? ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இதை சொல்றேன். என்னுடைய உடல் ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்ள தகுதியுடையது அப்படின்னு நான் நம்புறேன். நான் ஒரு தாயாக தகுதியானவள். ஸோ இந்த மாதிரியான பாசிட்டிவான ஒரு வாக்கியங்களை வந்து நீங்க திரும்ப திரும்ப உங்க மைண்ட்ல ஓட்டிக்கிட்டே இருக்கணும், ஓகேங்களா? இந்த மாதிரி திரும்ப திரும்ப நீங்க மைண்ட்ல ஓட்டும் பொழுது, அதே மாதிரி வீடுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எடுத்துக்கிறீங்கன்னா, என்னால் ஒரு இவ்வளவு லட்சம், ஒரு 50 லட்சத்துல என்னால ஒரு வீடு கட்ட முடியும், 1 கோடியில என்னால வீடு கட்ட முடியும், அதற்கு நான் தகுதியானவள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து அதை கற்பனை பண்ணணும். கற்பனை பண்ணிட்டு உங்க மைண்ட்ல ஒரு 2 to 3 minutes இந்த வாக்கியங்களை நீங்க ஓட்டணும். அந்த வாக்கியங்களை உங்க மைண்ட்ல நீங்க படிக்க படிக்க அது உங்களுடைய அணுக்களுக்கு போய் செல்லும். அந்த அணுக்கள் வந்து எக்ஸ்டர்னலா ஒரு விஷயத்த வந்து அனுப்பி பிரபஞ்சம் உங்களுக்கு அதை கொடுக்கும். இப்ப நீங்க விஷுவலைஸ் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டீங்க. ஒரு குறிப்பிட்ட விஷயத்த உங்க மைண்ட்ல நீங்க கற்பனை பண்ணி ஓட்டிட்டு இருக்கீங்க. ஓகே, அதுக்கு நீங்க கண், காது, மூக்கு எல்லாமே வச்சு நீங்க அந்த கற்பனைகளை பண்ணலாம். கற்பனை பண்றதுக்கு, கதை சொல்றதுக்கெல்லாம் நம்மளுக்கு சொல்லி தரணுமா? தேவையே இல்லை. ஸோ குழந்தையில இருந்தே வரக்கூடிய ஒரு விஷயம் அது. இங்க ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. அது என்னன்னா, இப்ப இருக்க காலகட்டத்துல நம்ம கையில எல்லார்கிட்டயுமே மொபைல் போன் இருக்கு. மேக்சிமம் பாப்புலேஷன் நம்ம மொபைல் யூஸ் பண்றோம். அதுல எக்கச்சக்கமான டிஜிட்டல் கான்டென்ட் வந்துட்டே இருக்கு. ஓகே, ஒரு நாள்ல நீங்க எவ்வளவு வந்து அதிகபட்சமா வந்து இந்த ரீல்ஸ் பாக்குறதுக்கு, வீடியோஸ் பாக்குறதுக்கு, சீரியல் பாக்குறதுக்கு, மூவிஸ் பாக்குறதுக்கு ஸ்பெண்ட் பண்றீங்க அப்படிங்கறத ஒரு அனலைஸ் பண்ணுங்க. பொதுவா நீங்க ஒரு 30 minutes to 1 hour நீங்க ஸ்பெண்ட் பண்றீங்கன்னா ஓகே, இந்த காலத்துல வந்து யாராலையும் யூஸ் பண்ணாம இருக்க முடியாது. எல்லாருக்குமே அது காமன் ஆயிடுச்சு, அது பரவாயில்ல. பட் நீங்க அதிகபட்சமா ஒரு 2 மணி நேரத்துக்கு மேல நீங்க மொபைல்லயே இருக்கீங்க அப்படின்னா, நீங்க வேற காட்சிகளை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, நீங்க வந்து ஒரு கோல் வச்சு கற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க தெரியுமா, அந்த விஷயம் நடக்காமையும் போகலாம். இல்லைன்னா ரொம்ப லேட் ஆகலாம் நடக்கிறதுக்கு. ஏன்னா உங்க மனக்கண்ல நீங்க ஒரு காட்சியை வந்து நடந்த மாதிரி கற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க அதுல வாழ ஆரம்பிக்கிறீங்க கொஞ்சம் கொஞ்சமா.
அந்த டைம்ல நீங்க வந்து தேவையில்லாத பல விஷயங்களை பார்க்கும் பொழுது, ஓகேங்களா, ஒரு டிவி மூலமாவும் இருக்கலாம், இல்ல மொபைல் போன்ல வீடியோஸ் பாக்குறதா இருக்கலாம். ஸோ தேவையில்லாத கண்டென்ட் நீங்க பார்க்கும் பொழுது என்ன ஆகும்னா, ஒரு காட்சி பிழை, அதாவது நீங்க ஒரு வைப்ரேஷன்ல போகணும்னு நினைக்கிறீங்க, பட் நீங்க பாக்குற விஷயங்கள் என்ன பண்ணும், உங்களுடைய மைண்டையும் உங்க தாட்ஸையும் வந்து கரெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். உங்களால பிரபஞ்சத்தோட ஃப்ரீக்குவன்சிக்கு போக முடியாது. ஓகே, இது வந்து ரொம்ப 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 ட்ரூ. அதனாலதான் குழந்தைங்களுக்கு கூட பாத்தீங்கன்னா மொபைல் போன் வந்து அவாய்ட் பண்ண சொல்லுவாங்க. ஏன்னா குழந்தைகளுடைய உலகம் பாத்தீங்கன்னா ரொம்ப கற்பனை திறன் அதிகமான ஒரு உலகம். ஸோ அந்த உலகத்துக்குள்ள போயிட்டு நம்ம மொபைல்ல வந்து ரொம்ப கொடுக்கும் பொழுது என்ன ஆகும், அவங்களுடைய கற்பனை திறன் வந்து பாதிக்க ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ கற்பனை திறன் பாதிச்சதுன்னா அவங்க வளரும் பொழுது இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனும் மேனிஃபெஸ்டேஷனும் அவங்களுடைய கோலை ரீச் பண்றது இது எல்லாமே அவங்களுக்கு ஒரு பெரிய டிராபேக்கா இருக்கும். பட் நம்ம பாத்தீங்கன்னா லைக் 90s இருந்து வந்ததுனால நம்ம மொபைல் இல்லாத ஒரு ஃபேஸ்லயும் இருந்திருக்கோம், மொபைல் இப்ப இருக்கிற ஃபேஸ்லயும் நம்ம இருந்திருக்கோம். ஸோ அது இல்லைனாலும் நம்மளுக்கு கற்பனை திறன் வந்து ரொம்ப அதிகம் தான். ஸோ நான்லாம் பாத்தீங்கன்னா நிறைய கற்பனை பண்ணியிருக்கேன், நிறைய விஷயங்கள் என் லைஃப்ல நடந்தும் இருக்கு. ஓகே, ஸோ அது எல்லாத்துக்கும் எப்போ அது ஈஸியா இருந்ததுன்னா மொபைல் எல்லாம் ரொம்ப வரதுக்கு முன்னாடி ஈஸியா இருந்தது. ஸோ மொபைல் வந்துட்டு அந்த இந்த வீடியோஸ் அதெல்லாம் மொபைல்ல இந்த மூவிஸ் எல்லாம் நிறைய பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது என்னுடைய மேனிஃபெஸ்டேஷன் கோல்ஸுமே பாத்தீங்கன்னா ரொம்ப தூரமா போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன், நீங்க வந்து விஷுவலைசேஷன் பண்றீங்க அப்படின்னா பண்ணுங்க. பட் அடுத்த காட்சி பிழைகள் வேற ஏதாவது நீங்க பாக்குறீங்க அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அதெல்லாம் நீங்க ரெடியூஸ் பண்றது மூலமா உங்களுடைய ஆழ் மனசுல நீங்க விஷுவலைஸ் பண்ற ஒரு முக்கியமான விஷயத்த உங்களால பதிவு செய்ய முடியும், ரெஜிஸ்டர் பண்ண முடியும். ஸோ ஒன்ஸ் உங்க சப்கான்சியஸ்ல நீங்க விஷுவலைஸ் பண்ண ஒரு வீடோ, உங்களுக்கு பிறக்க நினைக்கிற குழந்தையோ, இல்ல உங்களுக்கு சேர நினைக்கிற பணமோ, இல்ல வெல்த்தோ, கோல்டு, ஜுவல்லரி எதுவா இருந்தாலும் உங்களால கவர்ந்து இழுக்க முடியும். ஓகேங்களா, ஸோ விஷுவலைசேஷன் ஒரு ரொம்ப பெரிய டாபிக். ஸோ இது எல்லாமே பேசிக் டாபிக், எல்லாமே பிளேலிஸ்ட்ல நான் ஆட் பண்றேன். ஸோ கண்டிப்பா போய் பேசிக்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் பாருங்க, பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து அடுத்தடுத்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இந்த வீடியோஸ் எல்லாமே பார்க்கறது மூலமா உங்களுடைய லைஃப் உங்களால கண்டிப்பா மாற்ற முடியும். உலகம் முழுக்க இருக்கக்கூடிய நிறைய பேர், ஓகேங்களா, செலிபிரிட்டிஸ் கூட நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஹாலிவுட்ல இருக்கவங்க ரேக்ஸ் டு ரிச்சஸ் போயிருக்காங்க. அதாவது ஒண்ணுமே இல்லாம பிளாட்ஃபார்ம்ல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்க கூட அவங்களுடைய அந்த பிலீஃப் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்தால இன்னைக்கு பாத்தீங்கன்னா மல்டி மில்லியனர் பில்லியனரா இருக்காங்க. ஸோ இதெல்லாம இதுக்கெல்லாம் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. ஸோ வரப்போற வீடியோஸ்ல அது எல்லாமே நான் ஷேர் பண்றேன். ஸோ தட் உங்களுக்கு இந்த விஷயம் மேல நிறைய நம்பிக்கை வரும், உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை வரும். ஸோ தட் நீங்க நிறைய விஷயங்களை அச்சீவ் பண்ணலாம். அண்ட் இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்க பொழுது என் கூட சேர்ந்து டிராவல் பண்ணுங்க, நம்ம எல்லாரும் ஒன்னா மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் இது பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட காமெண்ட்ஸை எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல்லா நல்லா இருந்தது, ஃபுல்லா பார்த்துருக்கீங்கன்னா எனக்கு லைக் பண்ணுங்க அண்ட் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். டாடா பாய். இன்னொரு சூப்பரான வீடியோல ஒரு நல்ல கான்டென்ட்டோட உங்க எல்லாரையும் மீட் பண்றேன்.